ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோலேகம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இது வரைக்கும் யாருமே சொல்லாத அற்புதமான ஒரு வழிபாடு தான். அதாவது அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களோட வழிபாடும் குலதெய்வத்தோட வழிபாடும் இணைஞ்சு செய்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன் அப்படின்ற வீடியோவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அமாவாசைனாலே முன்னோர்களோட வழிபாடு மட்டும்தான் நம்ம செய்கிறது நம்மளோட வழக்கம். இதே அமாவாசை அன்னைக்கு முறையாக நம்ம குலதெய்வத்தோட வழிபாடும் செய்கிறதுனால நம்மளுக்கு பித்ரு சாபம் நீங்கும். இந்த முன்னோர் சாபம் இருக்க வீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சி ரொம்பவே தடைப்பட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, திருமண தடைகள் அந்த வீட்டில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இளம் வயது மரணம், அப்புறம் ஆக்சிடெண்ட், இந்த மாதிரி இருக்க வீட்டில் போய் ஜாதகத்தை போய் பார்த்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்குது, பித்ருதோஷம் இருக்குது, அதை முதல்ல நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம எவ்வளவோ காசு கொடுத்து நம்ம செய்யணுன்ற அவசியமே கிடையாதுங்க. அமாவாசை அன்னைக்கு பொதுவாகவே கோலம் போட மாட்டோம். செம்மண்ணில் மட்டும் வாசலில் ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு விட்டுறணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம தீபம் ஏற்றி வச்சுட்டு மிச்சம் இருக்க அந்த எண்ணெய் திரி எல்லாத்தையுமே ஒரே இதில் ஊற்றி தீபத்தை பொருதி வீட்டுக்கு வெளியில் இருக்க இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த தீபத்தை வச்சுருங்க. அதாவது நான் சொல்கிறது விளக்கேற்றின பழைய எண்ணெய்களை இந்த மாதிரி செஞ்சுருங்க. மெயினாக இது அமாவாசை அன்னைக்கு செய்யணும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். இன்றைக்கி முன்னோர்களோட வழிபாட்டுக்காக சமைச்ச சமையல் எல்லாத்தையுமே காக்கைக்கு சாப்பாடாக கொண்டு போய் வச்சாச்சு. இந்த காகத்தை தான் நம்ம முன்னோர்களாக நினச்சி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முன்னோர் வழிபாடு முடித்ததுக்கு பிறகு மாலை நேரத்தில் தான் இந்த குலதெய்வ பூஜை நம்ம செய்யணும். இந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி இப்போது பொதுவாக தர்ப்பணம் கொடுத்த வீட்லேயும் சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா அமாவாசை வழிபாடு செஞ்சவங்க, அப்புறம் திதி கொடுத்தவங்க தான் வருஷ திதி திவசம் இந்த மாதிரி கொடுத்தவங்கெல்லாம் மாலை நேரத்தில் கண்டிப்பாக வாசல் தெளித்து கோலம் போட்டுறணும். அந்த செம்மனை நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டுறணும். மறுநாள் காலையில் வரைக்கும் அது இருக்கவே கூடாது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் செஞ்சுருக்கேன். மாலை நேரத்தில் ஒரு 5 மணிக்கு மேலே நம்ம மறுபடியும் வாசல் எல்லாமே கழுவி விட்டுட்டு சிம்பிளான கோலம் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா தெளித்து விட்டு கோலம் போடணும். காலையில் பார்த்தீங்கன்னா துளசிக்குமே நான் கோலம் போடலை. ஏன்னா தலைவாசலில் இருக்கிறதுனால போட வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். பூ மட்டும் பறிச்சிட்டு அந்த துளசி செடிக்கு 2 செடிக்குமே வச்சுட்டேன். இப்போ வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்குரிய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கை எடுத்து ஒரு 5 சூடத்தை எடுத்து வீட்டு வாசலில் இப்போ கோலம் போட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சு அந்த சூடத்தை நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்காக இந்த சூட தீபத்தை நம்ம ஏற்றி வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி காலையிலேயே நான் புளிச்ச மோரில் விளக்கெல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டேன். புளிச்ச மோரில் ஊற வச்சாலே அந்த அழுக்கெல்லாம் நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும். அதுக்கு பிறகு நம்ம டூத் ப்ரஷ் இருக்குது பார்த்திங்களா, அது யூஸ் பண்ணாதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு தனியாக நான் புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கிருவேன். இப்போ அந்த பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கிட்டு காமாட்சி அம்மனுக்கு எப்பவும் போல் விளக்கி முடித்த உடனே மஞ்சள் பன்னீர் வச்சு நான் அபிஷேகம் மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் சாமிக்கு, அதாவது அம்பாளுக்கு பொட்டு வச்சு பூ வச்சுட்டு நம்ம பூஜா செல்ஃபில் எடுத்து வச்சுட்டேன். யாரெல்லாம் முன்னோர்களோட வழிபாடும் குலதெய்வத்தோட வழிபாடும் முறையாக செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் சகல சௌபாகியமும் நிறைஞ்சு இருக்கும். நினைத்த காரியம் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைவேறும். திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னைக்கு ஒரே நாளில் செய்யக்கூடிய இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே அந்த பலன் கிடைக்கும். பொதுவாகவே குலதெய்வ வழிபாடுனாலே வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் நாம் செய்வோம். ஆனால் அமாவாசை அன்னைக்கு காலையில் முன்னோரையும் மாலை நேரத்தில் நீங்கள் குலதெய்வத்தோட வழிபாடும் செஞ்சு பாருங்கள். தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையுமே உங்களுடைய குலதெய்வத்தோட அனுகிரகத்தினால மலமலன்னு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதிலிருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க இந்த பூஜையோட பலன்களை. இப்போ நம்மளுடைய பூஜா செல்ஃபில் எப்பவும் போல் நம்மளுடைய குலதெய்வத்தோட நிரந்தர கலசம் வச்சுருக்கேன்.
அப்புறம் கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கு, விளக்கில் கஜலட்சுமி விளக்கு, இந்த 3 விளக்கு. நடுவில் வச்சுருக்க அந்த ஒரு சின்ன பெட்டியில் காதோல கருகமணி வச்சு மஞ்சள் கயிறு வச்சு கட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் என்னுடைய குலதெய்வமாக நினச்சி நான் வச்சுருக்க அந்த ஒரு பெட்டி. தினமும் நம்ம பத்தி காமிக்கும் போது அந்த காதோல கருகமணிக்குன்னு தனியாகவே நான் அந்த பத்தியை காமிச்சிருவேன். வெற்றிலை பாக்கு 2 வச்சுட்டு அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு நான் இன்றைக்கி உலர் திராட்சை மட்டும்தான் வச்சுருக்கேன். ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்சதை வச்சா போதும். நம்ம உண்மையான பக்தி ஸ்ரத்தையோடு செய்கிற எந்த ஒரு பூஜையுமே நம்மளோட குலதெய்வம் முழு மனதோடு ஏற்றுக்கிடுவாங்க. அப்படி என்ன எந்த ஒரு பூஜையுமே சிறப்பாக தனிப்பட்டு நீங்கள் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு பதில் நான் சொல்லிடுறேன். அதாவது முன்னோர்களாக நினச்சி நம்ம காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறோம். அந்த சாப்பாடை காக்கா வந்து எடுத்துருச்சுன்னா நம்மளோட முன்னோர்கள் நம்ம வச்ச அந்த சாப்பாடை முழு மனதோடு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்புகிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த குலதெய்வத்தோட வழிபாடும். நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்குன்னு எந்த அடையாளம் வச்சுருக்கீங்களோ, ஒரு சிலர் ஒரு அகல் தான் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி பெட்டி வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த எலுமிச்சம்பழம் அப்புறம் விபூதி குங்குமம் இதை மட்டும் வச்சுட்டு குலதெய்வமாக நினச்சி வழிபடுவாங்க. இதுதாங்க வித்தியாசம். நம்ம எதை நினச்சி நம்ம என்ன செய்கிறோமோ அந்த பூஜையோட நிறைவு அந்த பூஜையிலேயே இருக்குங்க. ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு நாம் என்ன செய்கிறோம், ஒன்று முருகனாக நினச்சி வழிபாடு செய்கிறோம், அப்படி இல்லாட்டினா வராகியாக நினச்சி வழிபாடு செய்கிறோம். இதே மாதிரி தாங்க குலதெய்வத்தோட வழிபாடும். நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சுருப்போம் இல்லையா. அந்த அடையாளத்துக்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் வச்சு பூவினால் அலங்காரம் பண்ணி குலதெய்வமாக நினச்சி நம்ம ஆவாகனம் பண்ணி என்னுடைய இந்த கோரிக்கைகளை என்னுடைய இந்த பூஜையை நீங்கள் மனதார ஏற்றுக்கிட்டு எங்கள் வாழ்க்கையிலேயே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் தான்மா சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. படிப்படியாக உங்களுடைய வேண்டுதல்களை அவங்க உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க. இந்த பதிவை நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் வருஷப்பிறப்பு, அதாவது நம்மளுக்கு சித்திரை மாதம் பிறக்குது இல்லையா. இந்த சித்திரை மாதத்துலேருந்து மனசில் ஒரு புத்துணர்ச்சியோட வருகின்ற அமாவாசை சித்திரை அமாவாசையிலேருந்து ஒவ்வொருத்தரும் இந்த வழிபாடை காலையில் முன்னோர்களுக்காகவும் மாலை நேரத்தில் குலதெய்வத்தை நினச்சும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு தகவலுங்க, அதாவது பௌர்ணமி நாட்களில் நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம குலதெய்வத்தோட முழு அனுகிரகமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அமாவாசை தினத்தில் நம்ம அந்த குலதெய்வ வழிபாடு எடுக்கும்போது உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி, அதாவது பேய் பிசாசு பெல்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஒரு துர்சக்தி இருந்துச்சுன்னா அதை ஓட விரட்டக்கூடிய ஒரு சக்தி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு மட்டும்தாங்க இருக்குது. இந்த பூஜைகள் எல்லாமே நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இரவு நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் ஒரே ஒரு பூசணிக்காய், அப்படி இல்லாட்டினா ஒரே ஒரு தேங்காயில் சூடத்தை நீங்கள் பொருதி வச்சுட்டு உங்கள் தலையை சுற்றி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரோட தலையையும் சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து நிலைவாசலுக்கு வெளியில் போயிட்டு நிலையையும் வலப்புறம் 3 தடவையும் இடது பக்கம் 3 தடவையும் நீங்கள் சுற்றிட்டு முச்சந்தியில் போய் இந்த தேங்காயை வந்து உடைச்சிருங்க. மேலே இருக்க நெகட்டிவ் சக்தி, அதாவது துர்சக்தின்னு சொல்லுவாங்க, கந்திருஷ்டின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே அந்த தேங்காயை நீங்கள் உடைக்கும் போது சிதறி ஓடிரும். உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையுமே இதோட உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். வருடம் பிறக்கின்ற இந்த சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பில் இருந்து உங்களுடைய ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய குலதெய்வத்திட்டையும் வேண்டிட்டு இந்த ஒரு பூஜையை நான் வந்து நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.